தாத்தா, கடற்கரைன்னு புலம்புறீங்களே, உங்கள் வயசுக்குள்ளே நம்ம மீனவ கிராமத்தில் உள்ள ஊர், உங்களுக்கு பிடிச்ச ஊர் என்னதுன்னு எனக்கு சொல்லுங்களேன். பேத்திமா, நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறல்ல. நான் சின்ன வயசில் படித்து இந்த அளவில் நான் முன்னேறதுக்கு மெயின் காரணமாக இருக்கிற நம்ம ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்ரு தூரம் இருக்கிற ஒரு சின்ன கிராமம்தான் அழகான மணப்பாடுன்னு ஒரு கிராமம். அந்த ஊரில் தான் தாத்தா படித்தேன். தாத்தா ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் அங்கே இருக்காங்க. இன்னும் நாங்கள் கான்டாக்டில் இருக்கோம். ஆனால் என்னதுன்னா, அந்த ஊருடைய அழகு, அந்த ஊரினுடைய தண்ணி வசதி, அந்த ஊரினுடைய மண்ணினுடைய ஒரு தரம் எதுவுமே கிட்டத்தட்ட எந்த ஒரு கடற்கரை கிராமத்துலேயும் அமையாத ஒன்று. ஆனால் அங்கே மக்கள் நல்ல ஒரு குணக்காரங்க, பிறர் கஷ்டம்னு வந்து நின்னா உதவி பண்ணக்கூடிய நிறைய நல்ல குணங்கள் உண்டு. ஏகப்பட்ட பசங்க, எங்கள் வயசில் உள்ள பசங்க அந்த ஸ்கூலில் தான் படித்தோம். நிறைய வண்டியாக பஸ்ஸாக ஏறி இறங்கி அந்த ஊரில் அப்போது நாங்கள் படித்தோம். ஆனால் இப்போ அந்த ஊர் கொஞ்சம் நமக்கு டச் இல்லாமல் இருக்குது. ஆனால் அப்பப்போ ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அந்த வரலாறை, அந்த ஊருடைய கதையை நான் உனக்கு சொல்கிறேன் கேளு. ஏன்னா நல்ல மனிதர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் நல்ல பண்பாகவும் ஒற்றுமையாகவும் இருந்து வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நேரத்தில் அழகான நல்ல கடற்கரை, கோயில் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஏன்னா நான் ஃபுல்லாக அந்த கதையை உன்கிட்ட சொல்கிறேன் கேளு. என்னம்மா, கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஊரை ஒரு நாளைக்கு உங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு கொண்டு அந்த மணப்பாட்டை நான் உனக்கு காட்டி தருவேன். ஏன்னா கடற்கரை பக்கத்திலே அலை அடிக்கும். அதுக்கு பக்கத்துலேயே நல்ல தண்ணீர் கிடைக்கிற இடம் மணப்பாடு ஒன்று தான். அதனால் கம்பல்சரி உங்கள் எல்லாரையும் ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறேன். என்னம்மா?